நூரலியா மாவட்டத்தின் அன்றைய 5 பிரதேச செயலக பிரிவுகளை மீளமைத்து 10 பிரதேச செயலக பிரிவுகளாக அதிகரிக்கும் நோக்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது 2019-10-23 தேதி வெளியிடப்பட்ட 2147 கோடி 28 என்ற இலக்கம் கொண்ட அதிவிசேட வர்த்தமானி மூலமாக பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த வர்த்தமானி பிரகடனம் மூலம் நூரலியா மாவட்ட நோரூட் நகரில் அமைக்கப்பட்ட பிரதேச செயலகம் தோட்ட பிரதேச மக்கள் வாழ்கின்ற 35 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கியதாகும். இந்த பிரதேச செயலகத்தின் மேற்கு எல்லை ரத்தபுரி, வடக்கு எல்லை அம்பகமுவ கோரளை, தெற்கு எல்லை ரத்தபுரி மற்றும் இம்புல்பே, கிழக்கு எல்லை வஸ்பாகி கோரளை மற்றும் தர்வாக்கலை பிரதேச செயலக பிரிவுகளாகும். இந்த வர்த்தமானி பிரகடனத்தின்படி நோவோட் நகரில் அமைக்கப்பட்ட இந்த பிரதேச செயலகம் 2019 வருடம் 5 மாதம் 7 தேதி முதல் செயல்படுகிறது. இந்த பிரதேச செயலகம் இந்த 35 கிராம சேவை பிரிவுகளில் வாழும் பெரும்பாலான பெருந்தோட்ட மக்கள் தமது அன்றாட அரசு சேவைகளை பெறும் நோக்கில் அமைக்கப்பட்டதாகும். இந்த நோக்கத்திலேயே நாம் அன்று அரசு நிர்வாகத்தை மக்களுக்கு சமீபமாக கொண்டு சென்றோம். மிக ஒதுக்கப்பட்ட நிலையிலே பொருளாதார ரீதியிலே பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த அரசு நிர்வாக பிரதேச செயலகம் அவர்கள் வாழும் பிரதேசத்துக்கு அண்மையில் அமைக்கப்பட்டமை மிக பெரும் வரப்பிரசாதம் ஆகும். இந்நிலையில் இந்த பிரதேச செயலகத்தை அங்கே பணியாற்றும் ஒரு சில அரசாங்க ஊழியர்களை தேவை கருதி அட்டன் நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட எடுக்கப்படும் ரகசிய முயற்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது பற்றி துறைசார் அமைச்சர் அறிவாரா என்பதையும் அரசாங்கத்தின் அனுமதியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா என்பதையும் இந்த மக்கள் பிரதிகளின் கருத்துக்களை முழுமையாக அறியாமல் அவசரமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே தொடர்பிலே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா என்பதையும் மக்கள் உன்னிப்பாக அவதானிக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் விரோத முயற்சியுடன் தடுத்து நிறுத்தும்படி அரசாங்கத்தை துறைசார் அமைச்சர் மூலமாக கோருகிறோம். கத்தாநாயகத்துமணி சபாநாயகர் அவர்களே, நான் கூற வேண்டும், நூரலியா மாவட்டத்தில் நல்லாட்சி காலத்தில் புதிதாக உள்ளூராட்சி 9 பிரதேச சபைகளை தாபித்தோம். அது சம்பந்தமாக பிரதேச செயலகங்களையும் நாம் பெற்றுக்கொண்டோம். நோவட் பிரதேச செயலகம் தான் 1,77,000 பேர் சனத்தொகை இருக்கின்றார்கள். தோட்டத்துறை மக்கள் 1,46,000 பேர் அங்கிருக்கின்றார்கள். எனவே சபாநாயகர் அவர்களே, இதுதான் பெரிய பிரதேச செயலாளர் பிரிவு. எனவே மஸ்கெலியா, பகவந்தலாவ நோட் பிரதேசங்களில் வாழ்கின்ற மிகவும் பின்தங்கிய ஓரம் கட்டப்பட்ட தோட்டத்துறை மக்கள் அந்த துறையில் உள்ள மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நிறுவனமாகத்தான் இது இருக்கின்றது. நாம் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசமின்றி பொது நிர்வாகமாக இருக்கலாம், அரசியல் நிர்வாகமாக இருக்கலாம், கூடுதலாக மக்களுக்கு நெருக்கமாக செல்ல வேண்டும். இதுதான் ஒரு குடியரசின் விடமாக இருக்கின்றது. எனவே நாம் வெட்கப்பட வேண்டும். 30 வருடங்களாக நாம் 2015 வருவதற்கு முன்னர் 87ஆம் ஆண்டு முதல் பிரதேச சபைகள் அம்பகமுவ பிரதேச சபையில் 2,75,000 பேர் இருந்தார்கள். நூரலிலும் அவ்வாறு தான். அம்பகமுவ என்பது பலாங்குடுவிலிருந்து கிணிகத்தேன வரை ஒரு பிரதேச சபை இருந்தது. இலங்கையின் பிரதேச சபை. அதுபோன்று ஹேட்டன் வரை கந்துவிலிருந்து நூரலி பிரதேச சபை இருந்தது. அதனை பிரித்து தான் பிரதேச சபைகளை உருவாக்கினோம். அதே போன்று பிரதேச செயலகங்களும் தாப்பிக்கப்பட்டன. அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 10 பிரதேச செயலகங்கள் தாப்பிக்கப்பட வேண்டும் நூரலியாவில். அந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காலி மற்றும் ரத்னபுரியிலும் இதே விடயம் இடம்பெற்றது. காலி மற்றும் ரத்னபுரியில் அது அமுலில் உள்ளது. நூரலியாவில் இதுவரை கைவிடப்பட்டது. ஒரு சில பிரதேச செயலகங்கள் உப அலுவலகங்களாக இயங்கி வருகின்றன. இது இனவாதம் தான் இதற்கு காரணம். காலிக்கு முடியும் என்றால் ரத்னபுரிக்கு முடியும் என்றால் ஏன் இங்கு முடியாது? இப்போது உள்ளதையும் இவர்கள் இல்லாம நேரத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் எந்த இடத்திலும் வேலை செய்வதற்கு கட்டுப்பட்டுள்ளார்கள். அதுதான் அரசாங்க ஊழியர்கள். மக்கள் அவ்வாறு அல்ல. மக்கள் வாழும் இடத்தில் தான் இருக்க வேண்டும். எனவே நான் நினைப்பதில்லை
இது உங்கள் கட்சியின் முடிவு என்று நான் நினைக்கவில்லை. ஜேபியின் முடிவாக இருக்க முடியாது. நான் அவ்வாறு என்றால் நான் ஆச்சரியமடைகின்றேன். அவ்வாறு நினைக்க மாட்டேன். இது மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நடைமுறை அவ்வாறு இயங்க வர இடமளிக்க வேண்டும். இன்னும் நான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் உள்ளதை போன்று நூரெலியா மாவட்டத்தில் பிரதேச செயலகங்கள் 10 தேவைப்படுகின்றன. ஆனாலும் தாபிக்கப்படவில்லை. அதனை தாபிக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். மற்றையவற்றை நிர்ணயிக்க வேண்டும். கௌரவ ஜீவன் தொண்டமன் அவர்கள், உங்களுக்கு 3 நிமிடம். அவர்களே, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவராகிய மனோகணேசன் அவர்கள் கொண்டு வந்த பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன். அதே நேரத்தில் அதை நான் வரவேற்கின்றேன். இந்த பிரதேச செயலங்கள் விடயத்துல ஒரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பயணம் கிடையாது. நான் நல்லாட்சி அரசாங்கத்துல இது சம்பந்தமா ஒரு திட்டத்தை முன்வைத்து நூரெலியா மாவட்டத்துல மட்டும் இல்லாம காலியில கூட பிரதேச செயலங்களை அதிகரிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் உங்களை மாதிரியே தான் ஒரு பெரிய பெரும்பான்மையோட அமர்ந்தார். அந்த பெரும்பான்மை வரும்போது எங்களோட குரல் உண்மைக்கும் மறைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி கடைசியில நான் அமைச்சரவைக்கு போன பிற்பாடுதான் எங்களால இதை அமுல்படுத்த முடிஞ்சிச்சு. அமுல்படுத்த முடிஞ்சிருந்தா கூட ஒரு உபசெயலகம் தான் எங்களால கொண்டு வர முடிஞ்சு அந்த கட்டத்துல. ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இல்ல நாங்க 2020 காலியில கொண்டாந்தோம். சரி, 3 வருஷம் கழிச்சு ஒரு பகட்டுக்காக பாவிச்சுதான் நாங்க தலவாக்கல மற்றும் நாவூர்ல அந்த உப காரியாலயங்களை கொண்டாந்துருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க, ஒரு சில அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் ஒரு சுயநலத்தினால நாவூர் பிரதேசத்துல இருக்க வேண்டிய செயலகத்தை ஹட்டன்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல கொண்டு வர போறாங்க. அதுல எந்த விதமான மக்களின் கருத்தையும் எடுக்கல, அங்க இருக்கிற சிவில் சொசைட்டியின் கருத்தையும் எடுக்கல, அங்க இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களோட கருத்தையும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக தவறான செயலா எங்க கண்ணுக்கு தெரியுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த நாவூர் பிரதேசத்துல சுமார் 2 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புகவந்தலாவா, மஸ்கேலியா, புலியாவத்தா, அப்காட் இந்த பகுதியில இருந்து மக்கள் ஒவ்வொரு தடவையும் முன்னால அம்பகமுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களால நாவூர் போக முடியுது. அப்படி இருக்கும்போது 4 பேரோட சிரமத்தை பார்த்து நம்ம 2 லட்சம் பேரை நம்ம காவு கொடுக்கணும். இதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களும் சிந்திச்சாகணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு நீங்க உங்க நாற்காலியில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள், இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அதுக்காண்டி நீங்க நினைச்சதை பண்றதுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க. ஆசிரியர்கள் என்னதான் சம்பள உயர்வு வந்தாலும் சில பேர் இன்னும் அதிருப்தியில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம மக்கள் மேல இருக்க சுமையை அதிகரிக்கிறோமே தவிர குறைக்க மாட்டேங்கிறோம். இதை எங்களோட தாழ்மையான கோரிக்கையை எடுத்துக்கங்க. இதுல எங்க மத்தியில எந்த விதமான கட்சி ஏற்பாடும் கிடையாது. இங்க மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற சில பேர் இருப்பாங்கன்னு நம்புறேன். ஆனா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டயும் நீங்க விசாரிச்சு பாருங்க. 1700 ரூபாய் சம்பளத்துல சரி 2 முகமா ஆடினாங்க, வேற விஷயம். ஆனா அதுக்காண்டி இந்த பிரதேச செயலர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விடயம். இதுல அனைத்து கட்சி வேறுபாடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் நாங்க ஒரு தீர்வுன்னு கேட்கிறோம். தயவு செய்து ஹட்டனுக்கு இதை மாத்தாம நோவோட பலப்படுத்த பாருங்க. இருப்பாங்க. நன்றி. Honorable Madura Seniratna, you have 4 minutes. மதுரை செனவிரத்னா, உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.